கால நேரத்துல மங்களகரமான வார்த்தை சொல்லுங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சில நேரம் வந்து காலையிலே டைமிங் வந்து கரெக்டாக பிளான் போட்டு எழுந்துருவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மணி 6:05 ஆகிட்டு. இதுக்கப்புறம் நான் இந்த சட்டி குண்டானெலாம் வச்சுக்கிட்டு என்னத்தை சமைச்சு இன்றைக்கி மணிக்கும் காலேஜ் உண்டு. 7:30 மணிக்கு ரெடி பண்ண போகிறேன்னு தான் தெரியல. கரெக்டாக நம்மளுக்கு டைமே 1.5 மணி நேரம் தான் இருக்குது. 1.5 மணி நேரம் கூட இல்லை, 1:25 தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து சமைச்சு ஆகணும். இன்றைக்கி ஏன் இங்கேனா நம்ம வந்து இன்றைக்கி வேலை வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இந்த வீடியோ போக போக உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் ரைஸ் அதிகமாக செஞ்சு வைக்கிறேன். எப்போதுமே எங்களுக்கு வீட்டில் வேலை இருந்துச்சுன்னா அன்றைக்கி காலை சாப்பாடு வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருவோம். அது 2 வேளைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதே போல் தான் இன்றும். இன்றைக்கி வந்து நேற்று காளான் வாங்கிட்டு வந்தாங்க, மஷ்ரூம். அதை போட்டு வெஜ்ஜு பிரியாணி பசங்களுக்கும் செஞ்சுட்டு வீட்டுக்கும் அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட என்ன கொடுமைனா, என் புள்ள டூர் போயிட்டு வந்தார் இல்லையா, 2 நாட்களாக உணவு ஒன்றும் சரியில்லை. டூருக்கு முன்னாடினாலும் உணவு சரியில்லை. டூருக்கு அடுத்த நாள், டூர் அன்னைக்கு எங்களுக்கு உணவு நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். புள்ள சாப்பிடல. நேற்றும் செவ்வாய்க்கிழமை, அதனால் நேற்றும் நான்வெஜ்லாம் எதுவும் கிடையாது. அதனால் ஏதாவது செய்யுங்கம்மா அப்படின்னாரு. சரி வெஜ்ஜு பிரியாணி வச்சுட்டு காலையிலே வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன். வெஜ்ஜு பிரியாணி வச்சுட்டு சிக்கன் இதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கழுவி இதை பெசரி வைக்கிறதுக்கு. இதோ பாருங்க, அதுவுமே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு கொடுத்துட்டாங்களா, அதை அரிஞ்சு இது பண்ணி வைக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. என்னைக்கு இந்த ப்ளூ கலர் ஸ்டூலில் புட்டுக்கிட்டு விடுவேன்னு தான் தெரியல. உடஞ்சிருக்காமா, படக்குன்னு சத்தம் கேட்குது. ஒரு காலே உடஞ்சிருக்கு. நீ எப்போ வேணா கவுருவேன், எப்போ வேணா அலட்சியமாக உட்காந்து அது அமில கிடப்ப. கால நேரத்தில் மங்களகரமான வார்த்தை சொல்லணுங்க. இல்லை, படக்குன்னு அந்த காலு. சரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காடுறேன். அதான் இந்த பக்கம் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். 1 லிட்ரு எண்ணெய் போட்டிருக்கேன். ஏன்னா 2 கிலோ சிக்கனு, 1 லிட்ரு எண்ணெய் போட்டிருக்கேன். பசங்களுக்கு இதை வச்சு அதையும் வச்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு சூப்பரான சைடிஷ் ரெடி. நாங்களும் ஏதோ இப்படி வச்சு சாப்பிட்ருவோம். இன்னும் என்னென்னா, நைட்டு வந்து நேற்று கடை செவ்வாய் இல்லையா, கரகம் வந்தது. கடை செவ்வாய், கடை வெள்ளி அந்த மாதிரி இருக்கும்போது கரகம் வரும் எங்கள் ஊரில். கரகம்னா கோயில் கரகம், மாரியம்மன் கோவில் கரகம் வந்து பூசாரி தலையில் ஏந்திக்கிட்டு வருவாங்க. பார்த்துருப்பாங்க. அதான் முன்னெல்லாம் வீடியோவுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நைட்டே நல்லா வாசல்லாம் கூட்டிட்டு பெரிய கோலமாக விட்டுட்டேன். அதனால் இப்போ ரோட்டு வாசலை கூட்டணுங்கிற அவசியம் இல்லை. கோலம் அப்படியே நல்லா பெருசாக இருக்குது. 12 மணிக்கு தான் சாமி வந்துச்சு. 12 மணிக்கு தான் சாமி வந்ததுனால கோலம் அப்படியே இருக்குது. இந்த வாசல் வந்து அப்படியே கிடக்கு. எங்கள் அத்தையை வந்து நான் எழுப்பி விடலை. எப்போதுமே ஏஞ்சிடுவாங்க, சளி பிடிச்சிக்கிச்சு. அதனால் வந்து தூங்கட்டோன்னு விட்டுட்டோம். எனக்கே இன்னமுமே சளி போகலை, இன்னும் டொரன்னு ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, சின்னத்தை மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. இட்லி மாவு எடுத்து வைங்கத்தை, பசங்களுக்கு காலைக்கு இட்லி ஊற்றி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்கள எழுப்பி விட்ருக்கேன். அத்தை வந்து பெரிய தன்னு ஏந்திரிக்கல. அவங்க ஏந்திரிச்சா வாசலை கூட்டிடுவாங்க, இன்னும் ஏந்திரிக்கல. அதனால் இதை டக்குனு கிண்டிட்டு நான் தான் போய் வாசலை கூட்டணும். அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா கேட்டதாக சொல்லுங்கள், வீட்டில் உள்ளவங்களெல்லாம். ஆமாடி, எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே போய் வாசலில் பறக்குன்னு 2 இது எல்லாம் அப்படியே கிடக்கும். வந்துட்டேன் பாருங்க, எப்படி கிடக்கு பாருங்க. ஒன்றும் குப்பெல்லாம் அதிகமாக இருக்காது. ஏதோ இந்த மாதிரி இந்த இலை மட்டும், புங்க இலை மட்டும் உழுவும். அது சரன்னு கூட்டி விட்டுற வேண்டிதான். அத்தை மணி ஆகிட்டு எழுப்பி விடுங்க காவியாவை. அத்தைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வடக்கில் இதில் உள்ள குப்பையெல்லாம் இப்படியே கூட்டிக்கிட்டு அள்ளுவாங்க. நமக்கு அதுக்கு நேரம் இல்லை.
இதெல்லாம் வந்து அத்தை பொறுமையாக ஏஞ்சி இந்த மண்ணு தரையெல்லாம் கூட்டிக்கிட்டோம். மண்ணு தரையெல்லாம் கூட்டி குப்பையை அள்ளணும். இப்போதைக்கு இந்த தரையை மட்டும் கூட்டி வச்சு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம போய் அடுப்புக்கிட்ட போவோம். அடுப்பு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு அடுப்பு அமைச்சு கிடக்கு. உண்மையில் விளக்கு மாரி எரியுது. ஊதி விடு. வர உங்கள் புல்லாங்குழல் எடுத்து. புல்லாங்குழல் எங்க? இந்த விரவுல இருக்கு பாரு. டெய்லியும் குளிரும் அவனுக்கு. நீ வேர்க்குமே. என்னது? நீ வேர்க்குமே. வேர்க்குதுதான். ஏன் தெரியுதா? குளிர்துன்ட்டு சொட்டர் போட்ட வேர்க்குது. தெரியுது. கை கருணியா? அடடடடா, அவங்க சும்மா இருந்தாலும் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. கழுவிட்டேன். இலக்கமாறு பிடிச்சதுக்கா. சரி, அடுத்தது என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஐயோ, மஷ்ரூமு. இது வந்து நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஊரில் கிடைக்காதுன்னு நானும் ஒரு வீடியோலையும் சொல்கிறேன். அதை கேட்டுட்டாவது இந்த கடைக்காரங்க வாங்கி வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த மஷ்ரூமு தான் நம்ம ஊரில் வரைக்கும். இங்கே எப்பயும் வாங்கி வைக்க மாட்டாங்க. நம்ம ஊர்னா வைத்தீஸ்வரன் கோயிலை நான் சொல்லலை. இங்கே எங்கள் ஊர் திருப்பங்கூரில் நானும் ஒரு நாளும் இது இல்லை எங்கள் ஊரில், அது இல்லை எங்கள் ஊர்லன்னு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த கடைக்காரங்க வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறோம். வாங்கி வைக்க மாட்டாங்க. நாளைக்கு வரும் இல்லையா? சந்தைக்கு வருமா? அங்கே வரும் கடையில். என்னன்னு தெரியல. அதான் அந்த பாருங்க, ஒரே ஒரு கேரட்டு, பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் போட்டிருக்கேன். ஒரு 2-3 பாக்ஸு. ஐயோ, தண்ணியை தெளிச்சுடு மௌலி. சரி, அவ்வளோதான். இந்த பக்கம் சிக்கனை பொரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் அதை பண்ணிடும். நேற்று ஷார்ட்ஸில் இது போட்டிருந்துருப்பேன். இந்த சுடி, காட்டன் சுடி தான். 600 சொச்சம், ஏதோ 658, 624 ஏதோ ஒன்று தான். நல்லாயிருக்கு. அதில் வந்து ஷால் வந்து ஒரு பூனை ஷால் மாதிரி அதில் அந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி ஷால் வரல, காட்டன்லேயே தான் வந்திருக்கு. நீட்டாக இருக்குது. இப்போதைக்கு நான் ஷால் போடலை. நல்லாயிருக்கு. ஆனால் காட்டன் குர்த்தி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அப்படி இல்லைன்னா 2-3 தடவை நான் போட்டு காமிச்சிட்டு சொல்கிறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ என்ன நான் துவைக்கலை, ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். நேற்று போட்டேன், அதோட இன்றைக்கி போட்டிருக்கேன். குளிக்கல. இதை வந்து காரத்தூளும் கரம் மசாலாவும் போட்டுப்போம். போதுமா? வெங்காயம் கம்மியாக போட்டியா? போதும். 2 கிலோ அரிசி. உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். உப்பு மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிட்டேன்னா அது கொஞ்சம் தண்ணி இதாகும். தயிர் எப்போ ஊற்றுறேன் பாரு. 7 ஆயிட்டா? 7ஆ? ஐயோ, நான் என்ன கிண்டின மணியாக தானே இருக்கேன். இல்லை வேற எதாவது அலாரம். இந்த அடுப்பு எரிய மாட்டேங்குது. எல்லாம் வந்து கேரளா ஸ்டைலில் அடுப்பு போடுங்கங்கிறீங்க. அது வந்து எங்கள் கொத்தனார் வந்து கேரளாவுக்கு போய் கட்டியிருக்காரா என்னன்னு தெரியல. நாங்களும் ஒரு 4-5 அடுப்பு பார்த்து அந்த மாதிரி சொன்னோம், இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னா. அது கடைசியாக எப்படி அடுப்பு வருதுன்னு தெரில. அந்த ஒரு வாய் மட்டும் வச்சு இந்த பக்கம் இப்படி குழி மாதிரி வச்சு செய்கிறாங்களா, அந்த அடுப்பு போடுமா, அது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு தோணுது. அப்புறம் இந்த புகையில்லா அடுப்பு தான் அதிக பேர் சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுக்கே புகை என் கண்ணுக்கு படுது. பார்ப்போம் அது எப்படி அந்த நேரத்துக்கு வருது என்னான்னு பார்ப்போம். புகையில்லா அடுப்பு தான் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு இந்த சிக்கனை போட்டுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் எனக்கு. ஏன் நீ ஒன்று எந்திரிச்சு நின்று செய்ய, நீ எக்கிட்டு இருக்கும்போது பறவை நெளியுது. உப்புலாம் போட்டுட்டேன், காலையிலே கண்ணீர் விடுறேன். உப்புலாம் போட்டுட்டேன். இது கொதிச்சோன்னா அரிசி போட்டேன். அடுப்பை மட்டும் நல்லா எரிய விடணும். யார்றது? ஐயா வராது. வாங்க வாங்க வாங்க. குட்டி மாயிடுச்சிட்டா? ம், சரி சரி. ஒரு சிக்கனை போட்டேன். ஒரு சிக்கன் போட்டு இது புல்ல என்னமோ அதிசயமா இருக்கு. அட அழகு குப்பிலையே அங்கே மேலேயே ப்ரஷ் பண்ணியிருக்கலாம்ல, அது கீழே எடுத்துக்கிட்டு ஒரு தடவை வரணுமா? இதருங்க
ஒரு சிக்கன் போட்டேன், எண்ணெய் காஞ்சிருச்சு, அப்படியே போட வேண்டியதான். அடுப்பு மட்டும்தான் அப்பப்போ பெஜார் பண்ணுது. பகடா மாதிரி தூளிக்கா பகடா எனக்கும் சிக்கன் 65க்குமே பொருத்தம். ஒரு தடவை முட்டை போடாமல் விட்டுருவேன், ஒரு தடவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடாமல் விட்டுருவேன். போட்டேன் அந்த மாதிரி உப்பு போட்டுருவேன் அதிகமாக. அந்த 65 மசாலா உப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படியே நான் அந்த 65 மசாலா கொட்டும் போதே உப்பு கறிக்கு தேவையான அளவு போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தா வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ ஒரு உப்பு கப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் திருந்தி இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறது. நம்ம வீட்டு நாய்க்கெலாம் நல்லா வேட்டையாக இருந்துச்சு அப்போ. ஏம்மா ஹீட்ரு தெரியலையே, போய் போட்டு விடுப்போம். அவ்வளோதான், இதை அப்படியே பொரிச்சிட்டா இன்றைக்கியோட வேலை முடிஞ்சிருச்சு. இட்லி வந்து அத்தை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நேற்று சாம்பார் வச்சேன், கார சட்னி கொஞ்சோண்டு காலையிலே அரைச்சி வச்சுட்டேன். என்னதுப்பா? சூப்பர். அவ்வளோதான், நீங்கள் போங்க, நீங்கள் போய் கிளம்புங்க. சரி, கிளம்பி தான் வரணும் தம்பி. கிளம்பி தான் இதுக்கப்புறம் கீழே இறங்கணும். பசங்க ஸ்கூலில் நான்வெஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. லஞ்சுக்குமே பிரியாணி அந்த மாதிரி வந்து வெனஸ்டே உண்டு அவங்களுக்கு. டோக்கன் கொடுத்து இது வாங்கிக்க வேண்டியதான், அது உண்டு. அதனால் வந்து வெனஸ்டே வந்து நான்வெஜ் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. அங்கே வந்து பசங்க ஸ்கூல்லையுமே உண்டு. பசங்க எல்லா பசங்களும் சாப்பிடுவாங்க. எல்லா பசங்களும் இல்லை, விருப்பப்படுற பசங்க சாப்பிடுவாங்க. கொதிச்சுட்டு இது இந்த குண்டான தூக்கிறதுக்கே 2 ஆள் வேணும் போல இருக்குது. நல்ல வயிற்று. இதில் தூக்கிட்டு அந்த சேரில் உட்காந்து வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே கொட்டிட்டவா, கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. அது ஒன்று போட்டு சாப்பாடு வந்து ஆமாடி. கறி வந்த சைஸை பார்க்கணுமே. ஒரு பீஸு 50 கிராம் 100 கிராம் இருக்கும், அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. இது அரியறது கொஞ்சம் சின்னதாக இருந்திருந்தா கொஞ்சம் நேரம் இதாக இருக்கும். மணி வந்து 7:15 ஆக போகுது. 7:15 பஸ்ஸு போகுது. சரிங்க, நான் வந்து இதுக்கப்புறம் இந்த புகையிலே உட்காந்து 65 போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பசங்க கிளம்பி வந்தோன்னா அவங்கள கிளப்பி விட்டுட்டு அடுத்தடுத்து வேலை இருக்குது, அதில் மீட் பண்ணுவோம் நம்ம. இதை நான் முடிச்சுக்கிறேன். இதே பார்த்தே இல்லை வந்து அது தம்மில் தானே இருக்குது. மேலே எதுவும் வெயிட்டே வைக்காம தம்மில் இருக்குங்க. அது கிடையாது, மூடி வச்சிருக்கு. அது எனக்கு ஒரு கணிப்பு தெரியும். அப்போ சாப்பாடு முன்னாடியே வெந்துட்டு. அப்பனா அதெல்லாம் சமைக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் பற்றி தெரியும். நீங்களாம் அதை பற்றி பேசக்கூடாது. தம்மு மேலே தம்லாம் வைக்கல, இருந்தாலும் ஒரு கணிப்பில் தெரியும். இதை பாருங்க, அதான் ரெடி. ஆஹா, நல்ல ஒரு நறுமணம். இது வந்து இந்த பக்கம் இது ரெடி ஆயிடுச்சு. இதோட இதை இறக்கி வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் சிக்கனு எங்களுக்குமே சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ரவுண்டு இருக்குது. பசங்களெலாம் வச்சு கொடுத்துட்டா இதுவும் முடிஞ்சிச்சு, சாப்பாடே முடிஞ்சிச்சு. உள்ளே இட்லி ஊற்றியாச்சு, காலை டிஃபனும் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடவா? அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பசங்களை அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பார்ப்போம் நம்ம. இதை நான் எப்படி இறக்குவேன், இதை நீங்கள் அப்புறமா இறக்கி வச்சுருங்க. அப்படியே இங்கே நவுத்தி வச்சிரு. ஏற்றுக்கு எப்படி சுடாது போயிட்டு அப்படியே இருக்கட்டும். இது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இதை மட்டும் அவங்கள பார்க்க வச்சுட்டு நான் போய் பார்ப்பதா. ஒரு ஆள் கிளம்பி நிற்கிது பாருங்கள். ஒயிட் ரிப்பன் எடுத்துட்டியாம்மா? ஒயிட் ரிப்பன் எடுத்துட்டு வா போ. அந்த இதில் கட்டியிருக்கு, க்ரீனில் கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து எடுத்துட்டு வா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அப்புறமா பார்ப்போம். எந்த இடத்துல போட்டணும்? இங்கே போட்டால் செடிக்கெலாம் எந்த பாதகமும் ஆகாதுல்ல. இப்படியே போட்டுருமா? குடிமணி தலையா அவரு? நான் அன்னைக்கு சொன்னேன் பாருங்க, நம்ம வீடு இங்கே கட்ட போகிறேன்னு. அன்னையிலேருந்தே வந்து பிளான் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த அப்டேட்டுமே இல்லை. அதனால் இன்றைக்கி தான் வந்து நம்ம வேலையை தொடங்க போகிறோம். இது மண் வந்துக்கிட்டு இருக்கு, நான் வருது பாருங்க. என்னங்க, எம்சாண்டா பீசாண்டா? எம்சாண்ட் பீசாண்டா என்னங்க? நைஸ் மணலா? நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்கூடாது. நைஸ் மணல் பீசான்னா என்னது?
இது மேலே தான் போட சொன்னேன், நான் மண்ணுக்கா போட சொன்னேன், இந்த விரவோட கலந்துடக்கூடாதுன்னு இது பண்ண சொன்னேன். சரி இப்போ வந்து எம் சாண்டு இறங்க போகுது, அதான் சொல்ல விரிச்சு போட்டால் நடக்கிறது தானே. நடக்கிறது இது காயத்து காரை எடுத்து முன்னாடி எங்கே விட்டுருக்கலாமோ? வந்துருமா? நீ இங்கே வா, இந்த பொண்ணை பாருங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு லேட் ஆகுது தலை பின்னுறதுக்கு. இதை புடி ஆச்சுக்கிட்ட பின்னிக்கோனாலும் கேட்குறியா எங்கேயாவது? லைனுங்க ஏங்க லைனு யாரு? அண்ணா. அவ்வளோதான், கொட்டி விட்டது. பஸ்ஸு உள்ளே போயிட்டு செகண்ட் ட்ரிப்பு தான் குட்டிமா இன்னைக்கு. போயிடலாமா? உள்ள போகுது. தலையை பின்னி விட்டுட்டு என்ன மணிகண்டை போயிட்டான், டைம் ஆயிடுச்சு, அதனால் மணி போயிட்டா. இவங்களை மட்டும் என்ன கலப்பணும், காவியா இருக்குது. காவியாவுக்கு பசங்க இவங்க போனால் தான் அடுத்தது தான் ஆட்டோ வரும். காட்டு அது அவுத்து கையில் வச்சுருக்கு, அதை அலசி போட்டிருக்கேன் ரிமனை. அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த நாடி ஜோதிடம் பற்றி கேட்குறீங்க. நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் தானே, நாடி ஜோதிடம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இது வரைக்குமே வந்து நாடி ஜோதிடங்கிறத போய் பார்த்தது இல்லை. நம்ம பிறந்த ஜாதகத்தை வச்சு நாங்கள் பார்ப்போம், ஆனால் நாங்கள் நாடி ஜோதிடம் பார்த்ததில்ல. அந்த ஓலைச்சுவடியை கூட நான் கண்ணால் பார்த்தது கிடையாது. அதனால் அதை பற்றி எனக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்லாம் அதுக்குள்ளே நான் போகலை, அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. அப்படி உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வந்து ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் தெளிவு பெறலாம். எங்களுக்கு நாங்கள் அதை பார்த்ததில்ல, அதை பார்க்கணுன்னு இது வரைக்கும் எண்ணமும் எங்களுக்கு வந்ததில்லை. நீங்கள் வேணால் அதை பற்றி எதுக்காக அது பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு அதை பற்றி தெரியாது, நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள். நிறைய பேர் வைத்தீஸ்வரன் கோயில்னாலே நாடி ஜோதிடம் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இவங்க அவங்க அப்படின்னு எனக்கு அதுவுமே தெரியாது. ஜாதகத்தை வச்சு நாங்கள் பார்ப்போம், பிறந்த ஜாதகம் குழந்த பிறந்த அந்த டைம்லாம் வச்சு ஜாதகம் எழுதி அதை வச்சு நாங்கள் பார்ப்போம். அவங்க பேர் சொல்லுங்கள் அப்படிங்காதீங்க, ஒரே இடமாலாம் நம்ம பார்க்கறது கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே இவங்க நல்லா பார்க்குறாங்க அவங்க நல்லா பார்க்குறாங்கன்னு. ஒருத்தவங்க யார் நல்லா பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு தடவையுமே இது வரைக்குமே நாங்கள் 4-5 பேர் மாற்றி பார்த்துருக்கோம். அதனால் ஒருத்தவங்க நம்பிக்கை அது, அதில் போய் நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது. சில பேருக்கு அப்படி நடந்திருக்கு, அதை பார்த்துமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை அதெல்லாம் சும்மாவும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால் அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்துட்டு ஒரு தடவை நம்பிக்கையாக இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.